அனைத்து ஆன்மாக்களுக்கும் இறை வணக்கம். இறையருள் துணையோடும் குருவருள் துணையோடும் திருமந்திரத்தின் பாடல் விளக்கங்களை ரசித்தும் ருசித்தும் வருகின்ற இப்பயணத்தில் இன்று 2ஆம் தந்திரம் 7 பாடல் 371 எலும்பும் கபாலமும். எலும்பும் கபாலமும் ஏந்தி எழுந்த வலம்பன் மணிமுடி வானவர் ஆதி எலும்பும் கபாலமும் ஏந்திலனாகில் எலும்பும் கபாலமும் இற்று மண்ணாமே. இப்பாடலின் விளக்கம் யாதெனில், இந்த உலகம் ஊழிக்காலத்தில், ஊழிக்காலம் என்று சொன்னால் பிரளயம் ஏற்பட்டு இந்த உலகம் பேரழிவை சந்திக்கின்ற ஒரு பொழுது பிரளயம் என்று சொல்லுவார்கள். அது ஊழிக்காலம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஊழிக்காலத்தில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை ஜீவராசிகளும் அழிந்து போய்விடும். ஆனால் இந்த ஊழிக்காலத்தில் இறைவன் என்ன செய்கின்றான் என்று சொன்னால், ஏனென்று சொன்னால் சிவபெருமானை பார்க்கின்ற போது ஒரு காட்சி நாம் காண்கின்றோம். மனித உடலில் உள்ள எலும்புகளை எல்லாம் மாலையாக போட்டு கபாலம் என்று சொல்லக்கூடிய மண்டை ஓடுகையும் அது மாலையாக தரித்து போட்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியை காண்கின்றோம். இது நமக்கெல்லாம் புரியாத ஒரு காட்சி. இறைவன் சிவபெருமான் ஏன் மனித எலும்புகளை மாலையாக கோர்த்து போட்டுக்கொள்ள வேண்டும்? அந்த மண்டையோடையும் கபாலத்தையும் ஏன் போட்டுக்கொள்ள வேண்டும்? அதுதான் இப்பாடலினுடைய விளக்கம். எலும்பும் கபாலமும். ஈசன் சிவபெருமான் இப்படி ஒரு கோலத்தில் இருக்கின்றாரே, இதற்கு என்ன காரணம்? ஒரு காரணமும் இல்லாமல் காட்சி கொடுக்க மாட்டார் அல்லவா? இதற்கு பின்னணியில் உள்ளது என்ன என்று சொன்னால், இப்படி மண்டை ஓடுகளையும் எலும்புகளையும் மாலையாக தரித்து எழுந்து அருளும் இறைவன் வீரர்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த வீரனாக கருதப்படுபவன். அதோடு மட்டுமல்லாமல் விண்ணுலகத்தில் இருக்கக்கூடிய மணிமுடி சூடிய இந்த தேவர்களுக்கெல்லாம் முதன்மையானவன் ஈசன். அவன்தான் சிவன், அவன்தான் எம்பெருமான் ஈசன். எனவே இவன் வீரர்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த வீரன், மணிமுடி சூடிய விண்ணுலக தேவர்களுக்கெல்லாம் முதன்மையானவன். ஆனால் இப்படிப்பட்ட வீரன் என்ன செய்கின்றான் என்று சொன்னால், ஊழிக்காலம் என்று சொன்னால் இந்த உலகம் அழிகின்ற பிரளயம் ஏற்படுகின்ற இந்த ஊழிக்காலத்தில் பேரழிவு ஏற்படுகின்ற காலத்தில் இறைவன் மானிட உடலின் எலும்புகளையும் மண்டை ஓடுகளையும் ஏந்தி நிற்கின்றான். அப்போ அதுக்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும் அல்லவா? இதற்கு என்ன காரணம்? அப்படி ஈசன் நிற்கவில்லை என்று சொன்னால், மனித ஓடுகளையும் எலும்புகளையும் மண்டை ஓடுகளையும் ஏந்தி நிற்கவில்லை என்று சொன்னால், அனைத்து உயிர்களின் எலும்பும் கபாலமும் மண்டையோடுகளும் மண்ணோடு மண்ணாக மக்கி அழிந்துவிடும். எல்லாம் அழிந்து போகும். மண்ணோடு மண்ணாக இருந்த இடமே சுவடே தெரியாமல் போய்விடும். எனவே இறைவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், மீண்டும் மீண்டும் இந்த உயிர் பிறக்க வேண்டும் அல்லவா? மனித பிறவி எடுக்க வேண்டும் அல்லவா? இந்த பிரபஞ்சத்தில், இந்த பூமியில் மனிதன் தோன்ற வேண்டும் அல்லவா? மண்ணோடு மண்ணாக அழிந்து போய்விட்டால் எப்படி தோன்ற முடியும்? எனவே அப்படிப்பட்ட மரண கருணையால் தான் அவன் அதனை காக்கின்ற பொருட்டு இறைவன் தன் மீது மாலையாக தொடுத்து போர்கின்ற போது எந்த பிரளயமும் அவனை ஒன்றும் செய்யாது அல்லவா? எனவே அப்படி அவன் இதனை அணிந்து கொண்டு, மனித உடலின் எலும்புகளையும் மண்டையோடுகளையும் அணிந்து கொண்டு மண்ணோடு மண்ணாமல் அழிந்து விடாமல் மரக்கருணையால் காக்கின்றான். இதுதான் அதனுடைய அந்த காட்சியுடைய தத்துவம். இல்லை என்று சொன்னால்
ஒரு எலும்பு கூட மிஞ்சாது. பிரளயத்தில் மண்ணோடு மண்ணாக அழிந்துவிடும், மீண்டும் தோன்றுவதற்கு வாய்ப்பு இல்லை. இந்த ஒரு அற்புதமான ஒரு காட்சி தான் பார்க்கின்ற பொழுது சிவபெருமான் இப்படி காட்சி அளிக்கின்றாரே, பயங்கரமான தோற்றமாக இருக்கிறது என்றெல்லாம் நாம் எண்ணுவோம். ஆனால் அது மரக்கருணை என்று சொல்லக்கூடிய அப்படி அணிந்து நம்மை எல்லாம், நம்முடைய எலும்பையெல்லாம் ஊழிக்காலத்தில் காப்பாற்றி தருகின்ற வள்ளல் தான் எம்பெருமான் ஈசன். திருச்சிற்றம்பலம்.